ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணாமலை சீரியலில் நடித்த பூஜா மது என்ற குட்டி பூஜா. இவங்க என்னதான் சீரியலில் நடிச்சிருந்தாலும் ஜோடி நம்பர் 1ல் தான் இவங்க ஃபேமஸ் ஆனாங்க. இதில் டைட்டில் வின்னராகவும் ஆயிருக்காங்க. இவங்க அண்ணாமலை, அழகி, அப்புறம் முந்தானை முடிச்சு இந்த மாதிரி பல பிரபலமான சீரியல்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக குழந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க சிரிப்பு ரொம்பவே அழகாக இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இவங்க பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்லையும் ரொம்ப குழந்த மாதிரி குறும்புத்தனம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாள் மது அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்ம பூஜாவோட குறும்புத்தனத்தெல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஒரு இன்டர்வியூவில் இவங்க அவங்க காதல் கல்யாணத்தை பற்றி சொல்லும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மதுவுக்கு பூஜாவை ரொம்ப பிடிச்சி போனனால அவங்களோட நம்பர் வாங்கி சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பூஜாவுக்கு ஆல்ரெடி மதுன்னு ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான் நமக்கு சேட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு பூஜாவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் தான் தெரிய வருது மது நம்ம ஃப்ரெண்டு இல்லை, இது வேற யாரோ அப்படின்னு. அந்த டைமில் மது அவங்க ப்ரப்போஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் மதுவோட வீடு தெலுங்கு. அவங்க யாருமே இந்த கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணலை. மதுவும் பூஜாவும் எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க 2 வீட்டையும் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. கல்யாணத்து அன்னைக்கு நம்ம மது ஒரு மிகப்பெரிய ஃபன் பண்ணியிருக்காரு. ஆல்ட்ரு கொடுத்த பேண்ட்டை திரும்பி வாங்காமே கல்யாணத்துக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாரு. வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ட்ரெஸ் போட்டுட்டு மேரேஜ்க்கு போயிட்டாரு. மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆல்ட்ரு கொடுத்த பேண்ட் திரும்ப வந்திருக்கு. அப்போ நைட் என்கேஜ்மெண்ட்ல இருக்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்கள அதை வாங்கி கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. நம்ம மதுவும் அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. இவ்வளோ பெரிய ஃபன் அவங்க கல்யாணத்தில் நடந்திருக்கு. பொதுவாக பசங்க தான் ஆனிவர்சரி டேட்டை மறப்பாங்கன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே நம்ம பூஜா தான் அந்த டேட்டை வருஷம் மறந்துடுவாங்க. இந்த அளவுக்கு குறும்பு பண்ணுறவங்க தான் நம்ம பூஜா. மது இப்போ கனடாவில் ஐடி ஃபீல்டில் இருக்காங்க. பூஜாக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. பூஜா இப்போ கனடாவில் ஒரு டிவி ஷோவில் தொகுப்பாளியாக இருக்காங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பூஜா பற்றி பார்த்தோம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம சந்திப்போம்.